ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். கொஞ்ச நாளாக இந்த அண்டர் 10,000 செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கண்டுக்காமலே இருந்தாங்க. பட் போன மாதம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆச்சு. அதுலேயுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன மாதிரியான பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ யாராவது இப்போ அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போக்கோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போக்கோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போக்கோ C55 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4GB 64GB அப்படின்ற இந்த வேரியன்ட் 8,500 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் அது கூட 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. பட் இந்த 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் உங்களுக்கு டைப் C சார்ஜர் கிடையாது, நார்மல் USB சார்ஜர் தான் இருக்கும். அது போக மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசர் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமராவுக்கு 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா இருக்கும். அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் அதோட Android 12க்கான OS மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் 8,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படின்றது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ், கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட ஓரளவுக்கு ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட இந்த செக்மெண்ட்டில் 8,500 செக்மெண்ட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து இந்த போக்கோவோட அண்ணன் ரெட்மி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட போக்கோ C55 மாதிரி தான், நிறைய ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டிங்க பெட்டராக 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் Cக்கான சார்ஜரோட இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ராசஸரும் ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான இந்த ஒரு பவர் எஃபிஷியன்டான ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் இங்கே இந்த ரெட்மி 10ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு 6 nm சைஸ்க்கான ப்ராசர் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்னும் பவர் எஃபிஷியன்டான ப்ராசராக இருக்கும். அது போக 6000 mAhக்கான பேட்டரி பேக்கப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்கக்கூடிய, ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். இது போக மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு போக்கோ C55 மாதிரி தான். 6.7 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா, 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான Android 12 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 4GB 64GBக்கான வேரியன்ட் 10,000 செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ போக்கோ C55 கம்பேர் பண்ணும்போது ஒரு 1,500 ஹையர் ப்ரைஸிங் தான். பட் இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், எனக்கு பேட்டரி தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக ரெட்மி கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோட்டோ கிட்ட இருந்து ரீசெண்டாக வந்த மோட்டோ G13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இதில் 4+128GBக்கான வேரியன்ட் 10,000 செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. இது போக 4+64GBக்கான வேரியன்ட்டும் இருக்குது. அது 9,500 ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூட 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா இருக்கும். 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி Android 13க்கான ஒரு அப்டேட்டட் OS ஓடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த 10,000 செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கக்கூடிய 90 Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அண்ட் 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு மோட்டோ G13 மோட்டோ கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்குது. அதே சமயம் இதே மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G31 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அபவுட் 10K செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணுறாங்க. பட் அடிக்கடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 செக்மெண்ட்டுக்குமே வரும். ஸோ அப்படி 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டுக்கு நமக்கு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது போக மீடியாடெக்கோட ஹீலியோ G85க்கான அந்த ப்ராசஸர் தான் ரன் ஆகும். 5000 mAhக்கான பேட்டரி, 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர்
ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அந்த ஆண்ட்ராய்டு 11 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் அடிக்கடி சேல் ஆகும். ஸோ அப்படி 10,000 ரூபா செக்மெண்ட்டில் மோட்டோ G31 உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது அந்த செக்மெண்ட்டில் மோட்டோ கிட்டேருந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இல்லை உங்களுக்கு அது 10,000 ரூபா செக்மெண்ட் லெவலில் ஒரு 12-13,000 ரூபா செக்மெண்ட்டில் தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் அந்த டைமில் மோட்டோ G30 இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். மோட்டோ கிட்டேருந்து அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷனாக இப்போ இருக்குது. அண்ட் மோட்டோ G31 எப்போ ப்ரைஸ் கம்மியாகும் அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு அந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளேயோட இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி 4+64GB வேரியன்ட் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு AMOLED டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே தான். அண்ட் இது கூட 5000 mAh பேட்டரி அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா இருக்கும். 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு 12 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் பிராண்டாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு AMOLED டிஸ்பிளேவோட 33 வாட்ஸ்க்கான அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக, ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி நான் இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டிலாம் எப்படி இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமான சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போக்கோ, ரெட்மி, மோட்டோ அண்ட் இன்ஃபினிக்ஸ் இந்த 4 பிராண்ட்ஸுக்குமே இந்தியாவில் நிறையவே சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ரெட்மி அண்ட் இன்ஃபினிக்ஸுக்கு 1000 கிட்ட சர்வீஸ் சென்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் மோட்டோக்கும் 500+ சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி இந்தியாவில் இந்த 4 பிராண்டுக்குமே இருக்குது. பட் உங்கள் ஏரியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கு அதிகமாக சர்வீஸ் சென்டர் இருக்குது, எதோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.